நண்பர்களே, சும்மா ஒரு கேம் ஆடுவோம். போர் அடிக்குது. ஸோ ஒரு கேம் செஸ்ஸில் போடுறான், ஆடுறான், ஜெயிக்கிறான். இப்போ இந்த கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நியூவாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது பேர் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ். சொல்லப்போனால் நான் காலத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆனால் எப்படி ஆனோன்னு மறந்து போச்சு. இப்போ இது எதுக்கு இங்கே கொண்டு வரானா, இந்த நைட்டை வெட்ட போகிறான். இந்த நைட்டை வெட்டணும், குயினிட்டு வெட்டுவோம். குயினிட்டு வெட்டினோம்னா என்ன பண்ணுவோம், அடுத்து நைட்டு பானை வெட்டிடுவோம். இந்த பானை போயிடும். அப்போ இந்த பானை காப்பாற்றணும். பானை காப்பாற்றணும்னா என்ன பண்ணோம், முதல்ல அதெல்லாம் காப்பாற்றி ஆகணும். முதல்ல இந்த பிஷப்பை திறக்கும். எதுக்கு இங்கே இருக்குது, இது எதுக்குன்னா பின்னிலேருந்து தப்பிக்கிறது. நைட்டை ஃப்ரீயாக தரானா, இல்லை பின்னுக்கு ப்ரெஷரு. இங்கே இருக்குது பின்னுக்கு ப்ரெஷரு. ஸோ நைட்டு பார்க்குவேன். அடித்தா ஒரு பாண்டவன் ஆகிடும். வெற்றிகரமாக ஒரு பாண்டவன். இது எப்படிலாம் காப்பாற்றலாம். இப்படி போகிறேன். எதுக்குன்னா நைட்டை காப்பாற்றுறேன். பார்ப்போம், ஜெயிக்கிறான் தோக்குறான். செகண்ட் ரே தெரிஞ்சதை போதும். இப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன பண்ணுவான், நைட்டை தூக்கி வந்துட்டியே பாய். நைட்டை மறந்துட்டான். என்ன பண்ணியிருக்கான், அந்த நைட்டு இது வரைக்கும் மூவ் பண்ணாதான் கரெக்டு தான். ஆனால் இப்போ இந்த நைட்டு பின்னில் இருக்குது, அதுதான் பிரச்சனை. பின்னுக்கு ப்ரெஷர். நைட்டை சப்போர்ட் பண்ணுறான். இந்த இடம் வீக்காக இருக்குது. அவன் இந்த நைட்டை வெட்டினானா, ஆமாம் அவன் நைட்டை வெட்டிக்கலாம். செக்மேட்டா பார்ப்போம். செக்மேட் வருமானு தெரியாது. கிளியராக ஒரு பிஷப் அப்பு பண்ணோம். ஓகே, ஒரு பான் டவுனு, ஆனால் ஒரு பிஷப் அப்பு. கிளியராக இதை வின் பண்ணலாம். பார்ப்போம் என்ன பண்ண போகிறான். F5ன்னு ஒருத்த போகிறான். இங்கே நான் ஊற்றுறேன். எதுக்கு ப்ரோ ஊற்றுனீங்கன்னா, ஜஸ்ட்டு பிஷப் E5.
ஃபஸ்ட்டு பீஸ் டவுனில் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சே பண்ணக்கூடாது. அவன் பண்ணுறான். இன்னொன்று, நம்மளோட எய்ம் இந்த டி ஃபைல் இ ஃபைலை பிடிக்கிறது தான். ஆனால் அதுக்கு சான்ஸ் இல்லைன்னா டக்குன்னு பிளானை மாற்றிடணும். ஏதோ ஓப்பன் ஃபைலோ அதுக்கு வந்துடணும். ஓகேவா? எந்த நம்பிக்கையில் இருப்பான்னா E2 போட முடியாது, ஏன்னா பிஷப் இருக்குது. நான் இப்போ பீஸ் அப்பு, பிஷப் அப்பு. ஸோ எஸ்என்ஜி கேட்குறேன். பிரத்யேகத்தனமாக போட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, சீரியஸாக. முட்டாள்தனம். இந்த பானை எஃப்ஐ பண்ணணும், அசால்ட்டாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா இந்த பொசிஷனை கரெக்டாக பார்த்தான். கொஞ்சம் தப்பு பண்ணிங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன இல்லை. புரியுதா? எப்படி இருந்துன்னு இனிமேல் நல்லா தான் ஆடினான். உண்மையிலே நல்லா தான் ஆடினான்ப்பா. நம்ம அடுத்த கேம் போவோம். தக்கா ஆடன் அஸ்காரா, இவன் கூட இவன் எப்படி ஆடுவான். இது D4. இது வந்து குயின்ஸ் கிங்ஸ் இந்தியன் அந்த மாதிரி போவோம். ஓகேவா? எனக்கு இந்த ஒரு செட்டப் தான்ப்பா தெரியும். ஃபேன்சிட்ட மாதிரி இந்த பிஷப் போட்டு D6 போட்டு ஜஸ்ட்டு இப்படி ஆடணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் S97 போடுவேன். அடுத்து என்ன ப்ரோ பிளான்னு கேட்டால் E5 தான். அடித்தா 19 அடிக்க மாட்டான், தெரியும் அடிக்க மாட்டான்னு. அது இந்த பிஷப்பை நம்ம டெவலப் பண்ணோம். ஜஸ்ட்டு B6. இந்த இடத்துல எப்படியா நீ பிஷப்பை டெவலப் பண்ணுன்னு கேட்டால் பண்ண முடியாது தான். நெக்ஸ்ட்டு இப்போ B5 வர சான்ஸ் அதிகம். ஸோ ஜஸ்ட்டு A5 போட்டு வைக்கிறேன். பிஷப்பு என்ன இப்போ பிளான்னா F5 தான் பிளானு.
ரூக்கத்துக்கு ட்ராப் போட சான்ஸ் அதிகம். இப்போ பொசிஷன் ஒரு வரைக்கும் அவங்க லாஸ்ட்டு தான்ப்பா. நான் ஒரு பான் டவுனு. புரியுதா? தேவையில்லாமல் ஒரு பான் டவுன் ஆகிட்டேன். கொஞ்சம் அசந்தோன்னா இங்கே செக்மேட்டு. ரூக் அட்டாக்கு பார்த்துருப்பான். நேற்றுக்கு நைட்டுக்கு ஜி7லாம் போட்டோம்னா அவ்வளோதான்ப்பா, முடிச்சு விட்ருவான். அவனுக்கு ரொம்ப பேட் பொசிஷன்ப்பா சீரியஸாக. என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. என்ன விட்டான்ப்பா சீரியஸாக. இது அவனுக்கு வின்னிங் பொசிஷனு. ஈஸியாக கோயினை விட்டான். தேவையில்லாமல் கோயினை விட்டான். வெற்றிகரமாக 1-8 வந்துட்டோம். ஸ்டார்டிங் அப்படி தான் லீச்சஸை பொறுத்தளவுக்கு இவன்ட்டு அடி வாங்க சான்ஸ் அதிகம். இந்த கேம் நம்ம வின் பண்ணால் ஆட்ரிக்கு பார்ப்போம். ஐடி க்ரியேட் பண்ணிட்டான். E4 E5 நார்மல் கிங் பான் ஓப்பனிங். இது பேர் ரைலோபஸ். இதுதான் எனக்கு சுத்தமாக தெரியாது. இதுதான் எல்லா ஓப்பனிங் சொல்ல நினைக்காதீங்க. இந்த ஓப்பனிங் எனக்கு தெரியாது. பார்ப்போம். எல்லாமே எப்படின்னா 67 ஜஸ்ட் இங்கே நைட்டு C3லால் அடிக்கிறேன். இது ஒரு சிங்கிள் பான், ஐசோலேட்டட் பான். நாளைக்கு பேர் சென்னை போகணும். காலைல ட்ரெயின். என்ன பண்ணுறது? சத்தியமாக சொல்கிறேன், பிஷப் F5 போட்டானா BD6 தான் போட போகிறேன். ஆனால் அது கரெக்டானலாம் தெரியாது. பிஷப் அடித்து இந்த பானை ஐசோலேட்டடாக இருக்குது. எனக்கு இந்த டபுள் பிஷப் பிடிக்கல.
அதனால அடிக்கிறேன். நான் பானெட்டு நைட்டு தான் அடிக்கணும். இது BG5. BG5 அந்த பான் அட்டாக் பண்ண போகிறேன். இது எதுக்கு இவ்வளோ நேரம் யோசிக்கிறான்? இது ஒரு கட்சி சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு கட்சி அட்டாக்கு. கொண்டு வரான். தம்பி இங்கே பின்னு இருந்துச்சு, போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாம்? அதெல்லாம் ரூக் F6 கொண்டு போகிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிடலாம். பரவாயில்ல, பார்ப்போம். அன்னோன் ஆனிமஸ் இதான்ப்பா என்னோடய ஐடி. யாருனாலும் என் கூட வந்து கேம் ஆடலாம், ஓகேவா? விளாண்டே முடிஞ்சால் நான் ஜெயிங்கலாம் சொல்ல மாட்டேன், ஜாலியாக ஆடுவோம். ஒரு அடிக்குது. நைட்டு 11:46 இப்போ வேறு எல்லாம் செஸ்ஸு நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. சொல்ல போனால் இப்போ செஸ்ஸு உலகத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தியா தான் மெயின், ஓகேவா? கிட்ட 36 கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வச்சுருக்கோம். அது பத்தாதுன்னு செஸ்ஸோட கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு தான் கேபிட்டல், மெக்காம்பாங்க. எப்படி முஸ்லீம்ஸுக்கு மெக்காங்கிறாங்களோ அதே மாதிரி தான் செஸ்ஸுக்கு தமிழ்நாடு தான் கேபிட்டலு. பணப்பாக ஒரு ஐடியா இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ரூஷியலாக போகுமோ?
டேஸாக என்ன பண்ணுன்னு தெரியலப்பா. நானே சும்மா தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ, நைட்டே வெட்டியிருக்கலாம். ஷுவராக நம்ம வின் பண்ணிடலாம்ப்பா. ட்ராவ் ஆகிடும்பா, ட்ராவ் ஆகிடும். ட்ராவ் ஆகிடும், இது ட்ராப்பா. சரி, ஓகே, போகணும். நான் தூங்குறேன். நாளைக்கு